வாழ்க்கை வரலாற்றை இப்பதிவில் காணவிருக்கின்றோம். ராணி வேலு நாச்சியார் இந்திய சுதந்திரப் போரின் முதல் வித்தானவர். இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களை முதலில் எதிர்த்து போராடி அவர்கள் வசமிருந்த தனது நாட்டையும் வெற்றிகரமாக கைப்பற்றியவர். ராணி வேலு நாச்சியார் என்ற பெயரை கேட்டாலே அவர்களது வீரமும் ஆங்கிலேயரை எதிர்த்து நிகழ்த்திய போர்களும் தான் நினைவிற்கு வரும். அதனாலேயே தான் அவர் வீரமங்கை என்ற பட்டத்தை தாங்கி வீரமங்கை வேலு நாச்சியார் என அழைக்கின்றோம். வேலு நாச்சியார் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுர மன்னர் முத்து விஜய ரகுநாத செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியார் அவர்களுக்கும் ஒரே மகளாக பிறந்தவர். இவர் ராமநாதபுரத்திற்கு அருகாமையில் உள்ள சக்கந்தி என்ற ஊரில் பிறந்தார். அரச வம்சத்திற்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் வேலு நாச்சியாரே அரச வாரிசாக ஆண்மகனின் வீரத்திற்கு சற்றும் சளைக்காத விதத்தில் எல்லா விதமான போர்க்கலைகளும் கற்பிக்கப்பட்டது. சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, வளரி வீச்சு, வில்வித்தை முதலான வீரக்கலைகளை திறம்பட கற்றுத் தேர்ந்தார். ஓர் வீர மங்கையாகவே வளர்ந்து வந்தார். பல மொழிகள் பேசும் திறனை பெற்றவராக ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற அந்நிய மொழிகளிலும் கை தேர்ந்திருந்தார். 1746ஆம் ஆண்டு சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் இடையே திருமணம் நிகழ்ந்தது. அதன் பிறகு ராஜாங்கம், இல்லறம், மக்கள் என மனமகிழ்வோடு ஆன்மீகமும் கலந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வெள்ளச்சி என்ற பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தையை சிவகங்கை சீமையை கொண்டாடியது. முத்துவடுகநாத தேவர் அந்த பகுதிகளின் வீரத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டார். ஏனெனில் இவரை எதிர்க்கும் திறன் எந்த எதிரிக்கும் இருக்காது. அக்காலங்களில் புகழ்பெற்ற வளரி வீச்சில் கை தேர்ந்தவராக இவர் இருந்து வந்தார். இக்காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் அதிகாரங்களை கைப்பற்றி வரி வசூல் செய்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷார் முத்து வடுகநாதரை அணுகி வரி கட்ட கட்டளை பிறப்பித்த பொழுது இவர் வரி கட்ட மறுத்துவிட்டார். மேலும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராகவும் களமிறங்கினார். இவரிடம் நேரடியாக மோத முடியாது என்று அறிந்த ஆங்கிலேயர்கள் குறுக்கு வழியை தேடினர். ஏனெனில் வளரிக்கலையை பற்றி நன்கு அறிந்தவன் அந்த ஜெனரல். முத்து வடுகநாதர் தீவிர சிவபக்தராக திகழ்ந்தார். அவர் கோவிலுக்கு செல்லும் பொழுது ஆயுதம் ஏதும் இன்றி செல்வதுதான் வழக்கம். இதை அறிந்த ஜெனரல் தனது ஆங்கிலேய குறுக்கு புத்தியை தீட்டினார். 1772ஆம் ஆண்டு மன்னர் வழக்கம் போல் காளையார் கோயில் ஈசனை வழிபடுவதற்காக சென்றிருந்தார். இந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆங்கில தளபதி பாஞ்சோரும் ஜோசப் ஸ்மித்தும். மன்னர் பூஜையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நவாப் படைகளும் ஆங்கில படைகளும் கோவிலை சுற்றி வளைத்தது. மன்னரை மறைமுகமாக மறைந்திருந்து சுட்டு வீழ்த்தினர். காளையார் கோவிலும் காளையார் கோவில் கோட்டையும் நவாப் படைகளின் வசமாகியது. தன் கணவர் தந்திரமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்த வேலு நாச்சியார் கணவரின் உடல் மீது சபதம் செய்தார். தன் கணவனை சுட்டுக் கொண்ட ஜோசப் ஸ்மித்துடன் ஆங்கிலேயர்களையும் நவாப் படைகளையும் இம்மண்ணை விட்டு விரட்ட உறுதியேற்றாள். மருது சகோதரர்களின் அறிவுரைப்படி ராணு வேலு நாச்சியார் மறைமுகமாக வாழ்ந்து வந்தார். தேவகோட்டை அருகில் உள்ள சக்கரபதி கோட்டை, அரண்மனை சிறுவாயில் கோட்டை, படமாத்தூர் கோட்டை, பாண்டியன் கோட்டை, அரியாக்குறிச்சி கோட்டை என பல இடங்களில் தனது படை வீரர்களுடன் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான திட்டங்களையும் தீட்டி வந்தார். இந்த கோட்டைகள் எல்லாம் பயிற்சி மேற்கொள்ளும் இடமாகவும் ஆயுத கிடங்குகளாகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர். வாள், வேல், வளரி என பல ஆயுதங்களும் இங்கே பதுக்கப்பட்டு இருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த கோட்டைகளை ராணி தேர்வு செய்த காரணங்களாக எல்லா கோட்டைகளும் காடுகளுக்கு நடுவில் அமைந்திருந்ததும் உள்ளே ஊடுருவ முடியாதவாறு முட்புதரே அரணாக இருந்ததாகவும் இதன் காரணமாக அந்நியர் எளிதில் நுழைய முடியாது என ஊகித்து கோட்டைகளை தேர்வு செய்திருக்கிறார். வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற இந்த கோட்டைகள் இன்று அழிவின் விளிம்பில் நின்று கொண்டு இருப்பது வேதனையின் உச்சம். ராணி வேலு நாச்சியார் இறுதியாக தலைமுறையாக விருப்பாச்சி கோட்டையில் தங்கியிருந்ததாகவும் அங்கு அவருக்கு கோபால நாயக்கர் உதவி புரிந்ததாகவும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். விருப்பாச்சி பாளையத்தை ஆட்சி புரிந்த கோபால நாயக்கர் பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அக்காலங்களில் அடைக்கலம் தந்துள்ளார். அதன்படி ராணி அவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் ராணி வேலு நாச்சியார் தனது படைத்தளபதிகளான மருது சகோதரர்களுடன் காளையார் கோவிலில் தனது கணவருக்கு அஞ்சலி செலுத்தி திரும்பும் பொழுது ஆங்கிலேயர்கள் அறிந்து கொள்கின்றனர். வீரர்களுடன் விரைந்து அரியாங்குறிச்சி வழியாக ராணி செல்கிறார். வழியில் கன்னி பெண் ஒருத்தி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறாள். அவளது பெயர் உடையாள். அவள் ராணிக்கு இளைப்பி தீர தண்ணீர் கொடுத்து உதவுகிறாள். பின்னர் வேலு நாச்சியார் தன்னை ஆங்கில படைகள் பின்தொடர்வதாகவும் அவர்கள் கேட்டால் சென்ற திசையை கூறிவிடாதே என கூறி செல்கிறார். அவர்கள் சென்ற சற்று நேரம் கழித்து பின்னாலேயே பாஞ்சோவின் ஆங்கில படைகளும் வருகிறது. அவர்கள் உடையாளிடம் ராணி குறித்து விசாரிக்கின்றனர். அவளும் ராணி சென்ற திசை தனக்கு தெரியும், ஆனால் கூற மாட்டேன் என்று பொய் கூறாமல் உண்மையை சொல்கிறாள். நீ சொல்லவில்லை என்றால் உன்னை துண்டு துண்டாக வெட்டி விடுவோம் என ஆங்கிலேயர்கள் எச்சரித்தும் அவள் கூற மறுத்துவிட்டாள். தன் உயிரே போனாலும் தனது ராணியை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என அஞ்சாமல் ஆங்கிலேயர்களிடம் உரைக்கிறாள். சிவகங்கை சீமையின் பெண்ணல்லவா அவள். அவளது பேச்சில் கோபமுற்ற ஆங்கிலேயர்கள் கைகளை துண்டிக்கின்றனர். உண்மையை கூற மறுக்கிறாள்.
துண்டிக்கின்றனர், பின்னர் கால்களை துண்டிக்கின்றனர். அப்பொழுதும் கூற மறுக்கிறாள். ஒரு கட்டத்தில் அவளது தலையையும் ஆங்கிலேயர் துண்டித்து அவளை கொன்று விடுகின்றனர். துண்டு துண்டாக வெட்டப்பட்டும் தனது தேசத்தின் நன்மைக்காக தன்னை காட்டிக் கொடுக்காத அந்த பெண்ணை குறித்து வேலுநாச்சியார் கேள்விப்படுகிறார். அங்கு விரைந்து வந்து தனது கண்ணீரையை அஞ்சலியாக்கி அவள் வெட்டப்பட்ட இடத்திலேயே ஒரு கோயிலையும் நிர்மாணம் செய்து வெற்றுடையாள் காளி என்ற பெயரை சூட்டி தனது வைரத்தாலியையும் அவளுக்கே சமர்ப்பிக்கிறார். இக்கோவில்தான் இன்று தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்குடி வெற்றுடையாள் காளி கோயிலாகும். இன்று கிராம தெய்வமாக காட்சியளிக்கும் இவளது வீரத்தை போற்றும் விதமாக தெய்வமாக்கி சிவகங்கை மக்கள் வழிபட துவங்கினர். 1772ஆம் ஆண்டு வேலுநாச்சியாருக்கு சோதனைக்குரிய காலமாக இருந்தது. கொல்லங்குடி, பனங்குடி, பாகனேரி, திருப்புவனம், மல்லக்கோட்டை, மேலூர், லிங்கவடி, சிறுமலை, திண்டுக்கல், விருப்பாச்சி என பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்தார் வேலுநாச்சியார். விருப்பாச்சி கோட்டையில் இருக்கும் பொழுது இவர் ஹைதர் அலியின் உதவியை நாடி கடிதம் எழுதுகிறார். விருப்பாச்சி கோட்டையில் தங்கியிருந்த வேலுநாச்சியார், அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார், மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்த ஹைதர் அலியை நேரில் சந்திக்கின்றனர். அங்கு ராணி வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் ஆங்கிலேயர் எதிர்ப்பு குறித்து உருது மொழியிலேயே விளக்கி பேசினார். இவரது திறமைகளை கண்டு வியந்த ஹைதர் அலியும் உதவி புரிவதற்கு உறுதியளிக்கிறார். அதன் பிறகு ராணி வேண்டிய 12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள், சில குதிரை வீரர்களையும் அனுப்பி வைத்தார் ஹைதர் அலி. இதனை கொண்டு தளபதி மருது சகோதரர்களுடன் பாளைய வீரர்கள் இணைந்து போர் பயிற்சி மேற்கொள்கின்றனர். 7 ஆண்டு காலம் பல கோட்டைகளில் மாறி மாறி வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியார். இதற்கிடையில் ஆங்கிலேயர்களின் உதவியால் சிவகங்கையை பெற்றிருந்த நவாப் 1773ஆம் ஆண்டு சிவகங்கையை உசைன் நகர் என்று பெயர் மாற்றம் செய்தார். மக்கள் அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தங்கள் ராணியின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தனர். காலமும் கனிய ஆரம்பித்தது. போர் வியூகத்தை ராணி அமைத்தார்கள். தனது படைகளை 3 பிரிவுகளாக பிரித்து சிவகங்கை, திருப்பத்தூர், காளையார் கோவில் என 3 பகுதிகளையும் கைப்பற்ற கொரில்லா போர் முறை கையாளப்பட்டது. சிவகங்கை நகரை கைப்பற்ற திட்டமிடப்பட்டது. சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழா வருடா வருடம் கொண்டாடப்படுவது வழக்கம். அப்பொழுது கோட்டையின் உள்ளிருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட மக்கள் கோட்டையில் ஒன்று கூடுவர். ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட பெண்கள் கூட்டம் அலைமோதும். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு வேலுநாச்சியாரும் அவருடைய பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்துக் கொண்டு மக்கள் கூட்டத்தில் மாறுவேடமிட்டு அரண்மனை உள்நுழைந்தனர். அரண்மனை கோவிலுக்குள் இருந்த ஆங்கிலேயர்களிடம் திடீர் தாக்குதல் நடத்தி அரண்மனையை கைப்பற்றினர். இதே சமயத்தில் வேலுநாச்சியார் படையில் இருந்த குயிலி என்ற பெண் தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு வெள்ளையரின் ஆயுத கிடங்கை அழித்து தரைமட்டமாக்கினார். சிவகங்கை அரண்மனையை கைப்பற்றிய பிறகு கோட்டை மீதிருந்த ஆங்கிலேயரின் யூனியன் ஜாக் கொடியை கீழிறக்கிவிட்டு சிவகங்கை சீமையின் அனுமன் கொடி மேலேற்றப்பட்டது. பின்னர் 1780ஆம் ஆண்டு ஐப்பசி திங்கள் 5ஆம் நாள் வேலுநாச்சியார் தலைமையில் பெரும் படை புறப்பட்டு கடும் போர் புரிந்து காளையார் கோவிலை மீட்டது. வேலுநாச்சியார் தனது 50வது வயதில் தன் கணவனை கொண்ட ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பாஞ்சோரையும் கொன்று தனது சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் அமர்ந்து அரசியானார். ஆங்கில படைகளையும் நவாப் படைகளையும் வீழ்த்திய வேலுநாச்சியார் சிவகங்கையின் பெருமைகளை மீண்டும் நிலைநாட்டினார். உசைன் நகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்த சிவகங்கையை மீட்டதோடு மீண்டும் சிவகங்கை என்ற பெயரை சூட்டுகின்றார். 1790ஆம் ஆண்டு தனது மகள் வெள்ளச்சியின் மறைவினால் மனமுடைந்த ராணியார் இதய நோயாளியானார். 1793இல் வேலுநாச்சியாரின் பேத்தியின் மரணம் மேலும் அவரை தாக்கியது. விருப்பாச்சி அரண்மனையில் தங்கியிருந்த வேலுநாச்சியார் 1796ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் நாள்